வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் கிரான்பெரிஸை டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணி ஒரு பாதாம் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா திக்காக காய்ச்சி 1/2 லிட்டராக வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் கலக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பக்கம் காயட்டும். இப்போ இன்னொரு பேனில் ஒரு க்யூப் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி அது கூட 20லேருந்து 30 ஆல்மண்ட்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டஸ்டெல்லாம் நிறைய இருக்கும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஏன் கீ ரோஸ்ட் பண்ணுறோன்னா, இது கீ ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம மில்கில் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணோன்னா அது லம்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஃபைனாக ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே நமக்கு கலக்கி விடும்போது ஈஸியாக இருக்கும். ரோஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே பச்சையாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணோன்னா ஃபுல்லாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அது கலக்கிறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ், கட்டிகளை எடுத்து விடுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த பாதாமை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஏலக்காவோட சீட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அது கூடவே நம்ம தேவையான அளவு சுகரையும் ஆட் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கிற மில்கில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் வந்து இந்த அளவுக்கு சுண்டி 1/2 லிட்டருக்கு மாறிடுச்சு. இந்த மாறின பாலோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் ஏலக்காய் பவுடரையும் இதில் ஆட் பண்ணி கலக்கி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம கீ ரோஸ்ட் பண்ணதால் எந்த லம்ஸுமே வராது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது நல்ல பாயிலிங் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூ தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கலருக்கு. அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி டர்மரிக் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடரில் கர்க்யூமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது ஆன்டி கேன்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இந்த பாதாம் கீரை ரெடி பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கலக்காமல் சிம்மில் வச்சுருந்தோன்னா நம்ம போட்ட மஞ்சளோட கலர் இந்த அளவுக்கு வெளியில் தெரியும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை தண்ணியில் ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண உடனே அந்த எல்லோ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகுது. ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது. நம்ம நேரில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எல்லோவாக நல்லா டர்ன் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இப்போ இதுதான் கரெக்டான பதம். நல்லா திக்காக மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டு மாற்றியிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இருந்த திக்னஸும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் இருந்த திக்னஸும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இருந்த கலரும் இப்போ இருக்க கலரும் செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் திக்காகவும் கொஞ்சம் கலர்ஸும் ஆட் ஆகி வந்திருக்கும். இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக கிரான்பெரிஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பாதாம் கீரை ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லது. Thank you for watching this channel.